ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். T20 உலக கோப்பையில இந்தியாவுக்கு எதிராக விளையாட பாகிஸ்தான் சம்மதம் தெரிவிச்சிருக்கு. விளையாட மாட்டோம்னு முரண்டு பிடிச்சிட்டு வந்த பாகிஸ்தான் இப்ப தன்னோட முடிவை மாத்திக்கிட்டு இருக்கு. இதன் பின்னணியை விவரிக்க செய்தியாளர் பாரதி ராஜா இணைஞ்சிருக்காரு, கேட்கலாம். நடப்பு T20 உலகக்கோப்பை தொடரில் இந்தியா பாகிஸ்தான் மோதும் போட்டி நடைபெறுமா அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்திருந்தது. இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால், இந்தியாவுடனான போட்டியை நாங்கள் புறக்கணிப்போம் அப்படின்னு பாகிஸ்தான் பிரதமர் சொல்லியிருந்தார். இது ஒரு 2 தினங்களுக்கு முன்பு செய்தி. இன்னைக்கு செய்தி என்னன்னா, இப்போ நாங்கள் விளையாட தயாராக இருக்கிறோம் அப்படின்னு பாகிஸ்தான் ஒப்புக்கொண்டிருக்கு. இதன்படி திட்டமிட்டபடி பிப்ரவரி 15ஆம் தேதி இந்தியா பாகிஸ்தான் மோதும் போட்டிகள் கொழும்புவில் இருக்கிற பிரேமதாச மைதானத்தில் நடைபெறும் அப்படின்றது உறுதி செய்யப்பட்டிருக்கு. சரி, முதல்ல விளையாட மாட்டேன்னு சொன்ன பாகிஸ்தான் எப்படி திடீர்னு ஒப்புக்கொண்டுச்சு? ஐசிசி ஏற்கனவே விளையாட மாட்டேன்னு சொல்லும் போதே பாகிஸ்தானுக்கு கடுமையான எச்சரிக்கையை விடுத்தது பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியத்திற்கு. அதன் பிறகு பல பேச்சுவார்த்தைகள்லாம் நடந்தது. இதில் ஐசிசி பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியத்திற்கு வைத்த செக் என்ன, எப்படி திடீர்னு பாகிஸ்தான் மனசு மாதிரி நாங்கள் விளையாட தயாராக இருக்கோம் அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க அப்படின்றத பார்ப்போம். முதல்ல விளையாட மாட்டேன்னு சொன்னதுக்கு என்ன காரணம், பாகிஸ்தான் இந்தியாவோட விளையாட மாட்டோம் அப்படின்னு சொன்னதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, வங்கதேச அணி இந்த உலகக்கோப்பை இந்தியா வந்து விளையாட வேண்டிய ஒரு சூழல், எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு வங்கதேச வீரர்கள் கருதியதால் அந்த அணி இந்த உலகக்கோப்பையிலேருந்து விலகுவதாக அறிவித்தது. இதற்கும் ஐசிசி எச்சரிக்கை விடுத்திருந்தது. ஆனால் பின்னர் அவர்களது காரணங்களை ஏற்றுக்கொண்டு அந்த அணியை உலகக்கோப்பை தொடர்லேருந்து நீக்கிவிட்டு அதற்கு பதிலாக ஸ்காட்லாந்து அணியை சேர்த்தது. இந்த நிலையில் வங்கதேசத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் நாங்களும் இந்தியாவுடனான போட்டியை புறக்கணிப்போம் அப்படின்னு பாகிஸ்தான் சொன்னது. இது வங்கதேசத்துக்காக சொன்னாங்களோ இல்லையோ தெரியாதுங்க. ஏற்கனவே ஆசிய கோப்பை, அதே போல் சாம்பியன்ஸ் டிராபி உள்ளிட்ட தொடர்களின் போது பாகிஸ்தான் சென்று விளையாட இந்தியா மறுத்தது அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாருக்குமே தெரியும். அதன் காரணமாகத்தான் பாகிஸ்தான் அதற்கு பழிவாங்கும் நடவடிக்கையாக இந்தியா இலங்கை இணைந்து நடத்தும் இந்த தொடரில் பங்கேற்க மாட்டோம் அப்படின்றத மறைமுகமாக இந்தியாவுக்கு எதிராக திணிக்க முயற்சித்தாங்க அப்படின்லாம் பார்க்கப்படுது. சரி, இதை எப்படி ஐசிசி சரி கட்டுச்சு? ஐசிசி பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டுக்கு வச்ச செக் என்ன அப்படின்றத நம்ம விரிவாக பார்க்கலாம். முதல் விஷயமாகவே ஐசிசி எடுத்துக்கொண்டது இந்த போட்டியை சுற்றிலும் இருக்கக்கூடிய வருவாய் தான். இந்தியா பாகிஸ்தான் மோதும் இந்த போட்டியை சுற்றிலும் மட்டும் சுமார் 4500 கோடி வர்த்தகம் இருக்குது அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக விளம்பரங்கள் ஒவ்வொரு 10 செகண்டுக்கு 50 லட்சம் ரூபாய் முதல் 80 லட்சம் ரூபாய் வரை விளம்பரங்களுக்காக கட்டணமாக வசூலிக்கப்படுவது. இதை தாண்டி ஐசிசிக்கு 200 கோடி ரூபாய் வருவாய், ஹோட்டல் புக்கிங், மற்ற வணிகங்கள் வழியாக இந்த போட்டியை நடத்தும் இலங்கை அரசுக்கு சுமார் 300 கோடி ரூபாய் வருவாய் கிடைக்கும் அப்படின்றதெல்லாம் கணிக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த மொத்த வருவாயும் இந்த போட்டி நடைபெறாமல் போனால் பாதிக்கப்படும். எனவே இந்த போட்டி நடக்கவில்லை என்றால் உங்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு நேரடியாகவே இந்த பொருளாதார வர்த்தகத்தை சுட்டிக்காட்டி பாகிஸ்தானுக்கு ஐசிசி ஒரு எச்சரிக்கை விடுத்தது. எந்த மாதிரியான எச்சரிக்கை அப்படின்னா, நீங்கள் இந்த போட்டியில் பங்கேற்கலைன்னா வர்த்தகம் ஒரு பக்கம் போய்விடும், அது பரவாயில்லை. ஆனால் இதற்கு பிறகு ஒவ்வொரு வருடமும் ஐசிசியிலிருந்து உங்களுக்கு வழங்கப்படும் அந்த வளர்ச்சி நிதியானது, கிரிக்கெட் வாரியத்துக்கு வழங்கப்படும் வளர்ச்சி நிதியானது வழங்கப்பட மாட்டாது என ஐசிசி நேரடியாகவே பாகிஸ்தானுக்கு எச்சரித்தது. அது மட்டும் இல்லைங்க, இதை தாண்டி உங்களுடைய கிரிக்கெட் எதிர்காலமே பாதிக்கும் வகையில் 1 வருஷத்துக்கு உங்கள் அணி சர்வதேச போட்டிகளில் விளையாட தடை விதிக்கப்படும் அப்படின்ற இந்த 2 முக்கியமான அம்சங்களை எடுத்து ஐசிசி பாகிஸ்தானுக்கு எச்சரிக்கையாக வச்சுதுங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த சர்வதேச போட்டி அப்படின்றது வந்து பாகிஸ்தான் நாடு மட்டும் போய் வேற இடத்துல விளையாடுறதில்லை. பாகிஸ்தானில் நடைபெறும் இல்லையா உள்ளூர் PSL, பாகிஸ்தான் சூப்பர் லீக் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த போட்டியில் சர்வதேச வீரர்கள்லாம் வந்து பங்கேற்பாங்க. ஒருவேளை ஐசிசி இந்த தடையை பாகிஸ்தான் அணிக்கு எதிராக விதிக்கும் பட்சத்தில் இந்த போட்டிகள், அந்த PSL போட்டியில் சர்வதேச வீரர்கள், வேறு நாடுகளைச் சேர்ந்த வீரர்கள் யாரும் இந்த போட்டியில் பங்கேற்க முடியாது. எனவே இது பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய ஒரு அடி அப்படின்னு தான் பார்க்கப்படுச்சு. இதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, பாகிஸ்தான் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்கு தயாராகிறாங்க. மறுபுறம் இன்னொரு விஷயம் நடக்குது. என்னென்னா, அவருடைய ஆதரவு நாடுகள் இருக்கு இல்லையா, குறிப்பாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், அதே போல் வங்கதேசம், இலங்கை, இந்த போட்டியை நடத்தக்கூடிய இலங்கை, இந்த 3ம் ஓரளவுக்கு அவர்களும் தங்கள் தரப்பில் நட்பு ரீதியாக ஒரு அழுத்தம் கொடுத்தார்கள். எங்களுக்காக நீங்கள் வந்து அவ்வளோ ஒரு நிதர்சனமான முடிவு எடுக்க வேண்டாம், தீர்க்கமான முடிவு எடுக்க வேண்டாம், சற்று தளர்த்தி கொள்ளுங்கள், எங்களுக்கு தற்போதுள்ள சூழல் தான் சரியில்லை, எதிர்காலத்தில் அந்த சூழ்நிலை சரியாகும் அப்படின்னு வங்கதேசம் ஒரு பக்கத்துலேருந்து
பாகிஸ்தானுக்கு சொல்லுது. அது மட்டும் இல்லை, தாங்கள் ஏற்கனவே ஐசிசிக்கு கோரிக்கை வச்சிருக்கோம், அவங்க இனி வரும் போட்டிகளில் சர்வதேச போட்டிகளில் வங்கதேசத்துக்கு முன்னுரிமை அளிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்றதையும் வங்கதேசம் பாகிஸ்தானுக்கு சொல்லுது. ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இதனால் கிரிக்கெட்டின் எதிர்காலம் பாதிக்கப்படும், எனவே மறுபரிசீலனை செய்யுங்கள்னு ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அவங்க ஒரு பக்கம் சொல்கிறாங்க. மற்றொரு புறம் இலங்கையுடைய பிரதமர் நேரடியாகவே பாகிஸ்தான் பிரதமரை தொடர்பு கொண்டு இதை சுற்றி இருக்கக்கூடிய பிரச்சனை, இதை நடத்தும் தங்கள் நாட்டிற்கான கௌரவம் ஆகியவை இந்த போட்டி நடைபெறவில்லை என்றால் பாதிக்கப்படும் அப்படின்னு தொலைபேசி வழியாக நேரடியாக பாகிஸ்தான் பிரதமர்கிட்ட பேசுகிறார். இதைத் தொடர்ந்து லாகூரில் பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியத்துடன் ஐசிசி அதிகாரிகள் கலந்து கொள்ளும் 5 மணி நேர கூட்டமாக தான் இந்த கூட்டம் வந்து கிட்டத்தட்ட 5 மணி நேரம் நடந்துச்சு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இதன் பிறகு பாகிஸ்தானுக்கு அந்த ஏற்கனவே சொன்ன இல்லையா, அந்த பொருளாதார ரீதியான விஷயங்கள்லாம் பாகிஸ்தானுக்கு கட்டுப்பாடு விதிப்போன்னு, அதில் எங்களுக்கு கூடுதல் வருவாய் கொடுக்கணும் என்ற இப்போதைக்கு ஐசிசி நிதியிலிருந்து 5.75% நிதி வந்து ஒவ்வொரு ஆண்டும் பாகிஸ்தானுக்கு கிடைக்கிறது, அதை அதிகப்படுத்தணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதை பரிசீலனை செய்வதாக ஐசிசி தெரிவித்திருக்கிறது. அதே போல் இனி வரும் காலங்களில் இந்தியாவுடனான பைலாட்ரல், அதாவது இருதரப்பு போட்டிகள் அப்படின்னு சொல்லுவாங்களே, இரு நாடுகள் பங்கேற்கும் போட்டிகள், அந்த போட்டிகளை நடக்க ஒத்துழைப்பு வழங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கும் ஒப்புக்கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது ஐசிசி. இதைத் தொடர்ந்துதான் பாகிஸ்தான் இந்த போட்டியில் விளையாட ஒப்புக்கொண்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்குது. ஒட்டுமொத்தத்தில் உலகமே உற்று நோக்கும் இந்த போட்டி அப்படின்றது வந்து 4500 கோடி ரூபாய் வர்த்தகத்தை தாண்டி ஒவ்வொருவரின் மனதிலும் அந்த கிரிக்கெட்டின் யுத்தம், மகா யுத்தம் அப்படின்னு பார்க்கப்படக்கூடிய போட்டியாக இருக்கிறது அப்படின்றது ஒரு பக்கம்னாலும் சரி, இப்போதைக்கு பாகிஸ்தானுக்கு ஒரு மிகப்பெரிய அழுத்தம் இருக்கிறது. ஏனென்றால் முதல்ல இந்த போட்டியில் விளையாட மாட்டோம்னு சொன்னாங்க, இப்போ விளையாடுறேன்னு சொல்கிறாங்க. களத்தில் இறக்கும்போது அவர்களுக்கான மன அழுத்தம் இதிலிருந்தே தொடங்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இது ஒரு புறம் இருக்க, ஏற்கனவே நடந்த அந்த சாம்பியன்ஸ் டிராஃபி போட்டியாக இருக்கட்டும், அது தொடர் தோல்விகளை இந்தியாவுக்கு எதிராக சந்தித்திருக்கிறது. அப்போது ஒரு பேச்சு கூட எழுந்தது பொதுவாக ரசிகர்கள் மத்தியில், என்னென்னா பாகிஸ்தானெல்லாம் இந்தியாவுக்கு ஈடான நாடு இல்லை, அதாவது பலம் பொருந்திய நாடாக பார்க்கப்பட மாட்டாது, அந்த கிரிக்கெட்டில் பலம் பொருந்திய நாடாக பார்க்கப்பட மாட்டோம், எளிதில் வீழ்த்துவோம் அப்படின்லாம் ரசிகர்கள் கமெண்ட் வந்து மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டது. இந்த அனைத்து விஷயங்களும் பாகிஸ்தான் அணிக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தியிருக்குது அப்படின்றது தெளிவாகவே தெரியுது. ஒட்டுமொத்தத்தில் இந்த பந்தயம் என்பது மகா யுத்தம், அதாவது கிரிக்கெட்டின் மகா யுத்தம் என்ற பெயரை தாண்டி பாகிஸ்தானின் மன அழுத்தத்தையும் மன வலிமையையும் சோதிக்கும் ஒரு போட்டியாகவும் இருக்க போகிறது. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான். GT ஹாலிடேஸ், South India's #1 travel brand.